மல்கியா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம், மல்கியா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். மல்கியா 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராயிருக்கிற நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக தரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சோத்திரம். அநேக முறை நம்ம வாசித்திருப்போம். இவ்வண்ணமான காரியம் நமக்கு தெரிந்ததாக இருக்கும். சோத்திராங்கிறது ரொம்ப சுருக்கமாய், அழகாக, ரொம்ப சின்ன வேதவசனமாய் இருக்கிறது. ஆகிலும் இந்நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, நாம் அல்ல கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படி ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கும்படிக்கு கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி நீர் கொடுத்து தந்திருக்கிற ஆண்டவரை போதிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிற வேத வாக்கியத்தை சமூகத்திலே தருகிறேன். ஆண்டவரே நீரே தகப்பனே போதித்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அடிய நல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவர் கேட்கிற பிள்ளைகளும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையும் உம்முடைய நாமமும் மேன்மையாய் விளங்கு சிறந்தவங்க கிருபை செய்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீர் என்ன காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்ல சுத்தமாக இருக்கிறீரோ அவன் எல்லா காரியங்களும் எங்கள் இருதயத்திலே ஆழங்களே பதிக்கப்படும்படி எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் பாதைக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட வாசியுங்கள். மல்கியா எழுதின புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராயிருக்கிற நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உரைக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம், ஆண்டவர் தம்மையே சாட்சியா வைத்து அவர் மாறாதவராய் இருக்கிறபடினால் நாம் நிர்மூலமாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் மாறாதவராய் இருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் மாறாதவராய் இருக்கிறபடினால் நாம தலை நிமிர்ந்து இருக்கிறோம். அவர் மாறாதவராய் இருக்கிறபடினால் நாம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வேத வசனத்தை சொல்லப்படுகிறது போல இவனமான பலத்தினாலும் அல்ல, ஸ்தோத்திரம், ஆமென், பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியத்தை இந்த இடத்துல நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறதுனால அவன் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், மேன்மை அடைகிறோம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னார். இவையெல்லாம் ஆகப்படுகிற காரியம், இவையெல்லாம் நிறைவேற்றப்படுகிற காரியம் அது தேவனுடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு அநாதி தீர்மானமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் முன் குறித்து இருக்கிற வணைந்து வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து நான் இங்கே நினைவு பாராட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனுடைய 7வது வசனத்தை மல்கியா ஸ்தோத்திரம் 3:7 ஒரு காரியம் சொல்லப்படுகிற 3:7வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேரல் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதவசனத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் நாம் பிதாவுடைய ஆண்டவர் நம்முடைய பிதாவுடைய நாட்களில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை வார்த்தைகளை பின்பற்றாமல் மாறி போனோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் இந்நாளில் கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது? நீங்கள் பிதாவின் நாட்களில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மாறி போனீர்கள், மறந்து போனீர்கள். ஆகிலும் இயேசு மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கட்டளைகளை குறித்து விசாரித்து சொல்ல விரும்பல, ஆனா ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து நான் நினைவு பாராட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
சுத்திர வேத புஸ்தகத்தில் அதிகமாய் பார்க்கும் பொழுது அவர் மாறாதவர், மாறினார், அவர் வாக்கு மாறினார், அவர் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல என்று சொல்லுகிற வேத வாக்கியங்களுக்கு வாசியுங்கள். சங்கீதம் 33வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 33வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நினைவு என்ன? ஸ்தோத்திரம். நாம் எல்லாரையும் பரலோக ராஜ்யத்தில் கூட்டி கொண்டு சேர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மேல வைத்திருக்கிற திட்டம் அவருடைய நினைவுகளாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம மேல அவர் முன்குறித்து வைத்திருக்கிற பாதைகள் அவருடைய நினைவுகளாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நடத்த வேண்டிய விதங்கள் அவருடைய ஆசையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் அவர் கரம் பிடிச்சு அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சு நடத்தணும்னு அவர் விருப்பப்பட்டா நாம அந்த விருப்பத்திற்கு மாறாய் ஸ்தோத்திரம் நடந்து போகிறவளா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தருடைய விருப்பத்தின்படி அவருடைய நினைவுகளின்படி அவர் தமக்குள்ளே அவன் மாறாதவராய் நேற்றும் இன்னும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வேதவசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். என்னாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறது. வாசியுங்கள். பொய் சொல்ல வேறே ஒரு மனிதர் அல்ல, அவர் மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சுத்தனம் அநேகமாய் அவை உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் இல்லை, அவர் மாறிட மாட்டார். ஒரு வாக்கு ஆண்டவர் நமக்கு தந்துட்டார், அவர் மாறிட மாட்டார் என்று சொல்லுகிறார். நாம் சோத்ராம் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்ற ஒருபோதும் மாறிட மாட்டார் என்று சொல்லி நன்கு புரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல, தன்னுடைய பேச்சை மாற்றுகிற மனுஷன் அல்ல என்று சொல்லப்படுகிற உண்மை என்று சொன்னா நீங்கள் அறிக்கையிடுகிறது அவை சோத்திரம் நிச்சயம் என்று சொன்னா நீங்கள் இன்று புரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்கள் மேல வைத்த திட்டத்தை நிறைவேற்றவும் அதை முடிவு பரியந்தம் சதா காலத்திலே பரிபூர்ணமாக்கவும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல என்று சொல்லும்போ ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பொய் என்று சொல்லுகிற ஜனங்களாய் நாம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். ஆண்டவர் நம்முடைய பிதாக்களின் நாட்களில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவர் கொடுத்தார். அந்த வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொல்லப்படுகிற காரியத்தை நான் இங்கே எதவாய் சொல்ல விரும்புகிறேன் சொன்னார். ஆண்டவர் முன்பதாக உங்கள் தாயின் சோதரம் அவர் கர்ப்பத்தில் நீங்கள் இருக்கும் பொழுதே உங்களை முன்குறித்த ஒரு திட்டம், பிதாக்களின் நாட்களில் முன்குறிக்கப்பட்ட ஒரு அநாதி தீர்மானம், அதை விட்டு கடந்து போகிறாய் நாம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். பஜர் அவர் சொல்லி தந்தா நாங்கள் திட்டத்தில் நடக்க ஆசைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் திட்டத்தை அறிவிக்கும் பொழுது, திட்டத்தை சொல்லி தரும் பொழுது அவருக்கு ஆசைக்கு நம்ம விட்டு கொடுக்கிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவேளை நாம் அந்த ஆசைக்கு விட்டு போகிறவா இருந்தாலும் அவர் மாறாதவராக இருக்கிறதுனால நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அதாவது நாம் சொல்லுகிற அநேக பேர் சொல்லுகிறத கேள்விப்பட்டிருக்கலாம், அநேக பேருடைய சோத்திரம் பேச்சுகளை நாம் கேட்டவர்களாக இருக்கலாம். நம்ம எல்லாம் சொல்லுவோம் சோத்திரம், ஆண்டவர் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு மாறிடுவாரா? ஆண்டவர் ஒரு பேச்சை தந்துட்டு ஆண்டவர் மாறிடுவாரா? ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டு மாறிடுவாரா? ஆண்டவர் என்ன இவனமாய் உயர்த்துவார் என்று சொன்னார், இப்பொழுது இந்த வழியில் ஆண்டவர் ட்ராக் மாற்றி கூப்பிடுவாரா என்று கேட்கிறார் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மாறிடார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்துவங்கள் வரும்போது அசைக்கப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. அவருடைய நீதி வரும்போது அசைக்கப்படுகிறது இல்லை. அவருடைய பேச்சு வரும்போது அப்போ எப்போ மாற்றங்களும் மாறுதல்களும் உருவாக்குறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். நம்முடைய கண்களுக்கு ஆண்டவருடைய திட்டம் மாறி போகிறது போல இருந்தால் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய திட்டம் ஒருபோதும் மாறி போகாது. அல்லேலூயா. சோத்திரம். சில காலம்
நம்முடைய ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்படுகிறது போல பிதாக்கள் நாட்களில் கொடுக்கப்பட்ட கட்டளையை மறந்து போனீர்கள் என்று சொல்லப்படுகிறது போல நாம் ஆண்டவருடைய திட்டத்தை மறந்து போனதுனால ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற பாத்திரவான் அல்லாததுனால அவர் சொல்லியிருக்கிறது போல தம்முடைய பிள்ளைகளை தமக்கண்டு அவர் அதிகமாய் நேசித்து வழி நடத்தி அவர் ஆயத்தமாக்குற நல்ல தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனவாய் தம்முடைய சித்தத்தின்படி அவன் இந்த ஜனம் இன்னும் சரியாகவில்லை, சரிப்படவில்லை, தன்னுடைய மகள் இன்னும் அவன் ஆண்டவருடைய என்னுடைய திட்டத்திற்கு நேராய் வரவில்லை என்று சொல்லி அவர் பார்த்தால், அவர் நோக்கமாய் இருந்தால், அவர் சில காலம் இந்த திட்டத்தை தள்ளி வைக்க மாட்டார், ஒதுக்கி வைக்க மாட்டார். இந்த திட்டத்திற்கு சில காலம் நம்மளை ஆயத்தமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்மளை ஆயத்தமாக்குறான்னு சொன்னா, ஆயத்தப்படுகிற நாள்ல நம்ம வேற திட்டத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை அடியனை சாட்சியா வைக்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்திருந்தார் என்று சொன்னால், அப்ப இந்த ஊழியத்தை தரும்படிக்கு, இந்த ஊழியத்தை நடத்தும்படி ஆண்டவர் தம்முடைய வைத்திருக்கிற, ஆண்டவர் விருப்பமாய் ஆசையை வைத்திருக்கிற பாதையில நடத்த அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் என்று சொன்னால், அதை அறிவித்திருந்தார் என்று சொன்னால், அந்த திட்டத்தின்படி அவன் அடியனை நடத்தும்படிக்கு அவன் ஒப்புக்கொடாவிட்டால், இந்த சரீரம் இந்த இருதயம் ஒப்புக்கொடாவிட்டால், அவர் சில காலம் இந்த சரீரம் இந்த இருதயம் ஆயத்தமாகும்படி புடம்படும்படிக்கு அவர் இன்னொரு ட்ராக்ல நடத்துவார். அல்லேலூயா. ஆனா இந்த ட்ராக் எங்க தான் வந்து முடியும்? அவர் வைத்திருக்கிற திட்டத்தில் தான் வந்து முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால அவன் இருதய துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவன் துவண்டு போய் விலகி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் முன்குறித்து அறிவிக்கப்பட்ட திட்டம் என்ன உண்டானால் அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள் எபிரெயர் 13வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். எபிரெயர் 13வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் அன்பு மாறி போகல. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகள் மாறி போகல. அவர் அறிவித்திருக்கிற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் மாறி போகல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தயவு மாறி போகல, அவருடைய மனையிறக்கம் மாறி போகல, அவருடைய நீதி மாறி போகல, அவருடைய நியாயம் மாறி போகல, அவருடைய சத்துவங்கள் மாறி போகல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய திட்டமும் மாறி போகவில்லை என்று சொல்லுகிற மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில காலம் ஆண்ட சில நாட்கள் உங்களை ஆயத்தமாக்கும்படி சில பாலைவனங்களில் உங்களை ஆண்டவர் நடத்துறாருன்னு சொன்னா, அவை சில பாலைவனங்களில் நீங்கள் அவை நேரிட வேண்டிய ஸ்தோத்திரம், அதற்காக அடாப்ட் ஆக வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாய் அவண்ணமான பாதையில நடத்தி உங்களை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிற திட்டத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நடத்தி போகிற பாதையில அவை நாம தீர்மானிக்க வேண்டியதில்லை. அவர் எதை தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதன்படி நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டே போவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அந்த திட்டங்களுக்காய் அவர் நினைத்திருக்கிற ஆசைகளுக்காய், அவர் நம்மளை குறித்து முன்குறித்து வைத்திருக்கிற சகல ஆசைகளுக்காய் நம்முடைய சரீரம், நம்முடைய இந்த இருதயம் அந்த ஆசைக்கு நேராய் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசைக்கு நேராய் ஒப்புக்கொடாத பொழுதுதான் நம்ம இதயம் சொல்லும், அவர் மாறிட்டாரு. சோத்திரம். யார் மாறிட்டாரு? இயேசு மாறிட்டாரு. நம்முடைய வாழ்க்கை சோத்திரம் அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வரலையே. சோத்திரம். அவர் நம்மளை இப்படி நடத்துவாருன்னு சொன்னாரு, இல்ல ஆண்டவர் திட்டமாய் சோத்திரம் இவ்வளவு தீர்க்க தரிசனமா தந்தார், ஆனா இப்ப என் வாழ்க்கை இப்படி போய்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் நினைத்திருந்த ஆசைக்கு நேராய் நம்முடைய இருதயமும் சரீரமும் ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பிதாக்களுடைய நாட்களில் கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்கிறது போல, அவை சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவன் நீங்கள் தேவனுடைய ஆசை, தேவனுங்களை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தும்படி நீங்கள் விட்டுக் கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் நாங்கள் விட்டு கொடுக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. கரங்களை உயர்த்துங்க.
சோத்திரம் பாஸ்டர். இன்னும் இயேசுக்கு ஆசைக்கு நேராய் சோத்திரம் நாங்கள் இன்னும் விட்டு கொடுக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கரங்களை வைத்து நான் சொல்றது புரியுதா? சோதரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? யாரெல்லாம் இயேசு நடத்துகிற அவர் ஆசைப்படுகிற விதத்தில் இன்னும் விட்டு கொடுக்காதவங்க சோதரம் அல்லேலூயா அல்லேலூயா சோதரம். யாரெல்லாம் சோதரம் இருதயத்தில் நினைச்சிக்க சோதரம் எங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க போகுது சோதரம். நம்முடைய நிலையெல்லாம் பார்த்தா சோதரம் எப்படியோ போகுது, எப்படியோ போகுது அப்படின்னு நினைச்சவங்க மட்டும் கரங்களை வைத்துங்க சோதரம். யாரையும் காணாது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி நீங்க நினைச்சது உண்டானால் அல்லேலூயா நீங்க புரிந்து கொள்ளணும், இன்னும் ஆண்டோடைய ஆசைக்கு நேராக உங்கள் இருதயம் ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. அவன் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப மனுஷன் மாறிடுவானா? சோதரம். மனுஷன் மாறுறவனா? சோதரம். இயேசு எப்படிப்பட்டவர்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப மனிதன் மாறிடுவானா? சோதரம். வேதவசனம் சொல்லுதா? சோதரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாம யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நாம யாரு? ஹலோ, நாம யாரு? இயேசுக்கு பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சோட ஆழமா போங்க. நாம யாரு? இயேசுவின் வேலைக்காரர். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா போங்க. நாம யாரு? சீஷர்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமா போங்க. நாம யாரு? நாம யாரு? மணவாட்டி. இன்னும் கொஞ்சம் ஆழமா போங்க. நாம யாரு? மணவாட்டியை தாண்டி நாம யாரு? இயேசு பிள்ளை. அது ரொம்ப ஆழமா போயிட்டோம். இயேசுக்கு மணவாட்டி வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழம் போங்க. நாம யாரு? அவருடைய சாயல். அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்கு சாயலாய் நம்மை அவர் படைத்தார். அல்லேலூயா. அவருடைய சாயல் மாறி போகிற சாயலா? அல்லேலூயா. அவருக்கு சாயல் மாறி போகிற சாயலா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்ப அவருடைய சாயலா இருக்கிற தேவ பிள்ளைகள் மாறினவர்களா மாறாதவர்களா? சூத்திரம். மாறுகிறவர்களா மாறாதவர்களா? மாறாதவர்கள். சூத்திரம். நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? மாறுகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம மாறுகிறவர்களா இருந்தா நாம இயேசு சாயல் இல்லையோ? சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் கடந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அப்ப பழசு கடந்து போய் புதுசு வரணும்னா மாறுதல் வரணும். அல்லேலூயா. சோத்திரம். மாறுதல் வரணும். அப்படித்தானே? எப்படி கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் கலந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பழையவைகள் கலந்து போயின, எல்லாம் புதிதாயின்னு சொல்லப்படுகிற ஒரு மாறுதலின் காரியம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப யாருக்கெல்லாம் பழசு மாறி புதுசாயிருக்கீங்க? சோதரம். இல்ல பாஸ்டர், இன்னும் பழசு மாறணும், புதுசு ஆகணும்னு சொல்ற மாட்டேங்கிறாங்க. சோதரம். யாரையும் கையை காணாது. சோதரம். அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம். வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
வே ஆஃப் ப்ராசஸ், அந்த புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்கிற உறுதியினுடைய ப்ராசஸ் தான் பழையவைகள் உழைந்து போய் புதுசு ஆகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிள்ளை எடுத்துப்போம், சோதரம். ஒரு பிள்ளை பிறக்குது, புது புது சிருஷ்டி, புது புது சோதரம், புது ஜீவன் இல்லையா, சோதரம் பிறந்திருக்குது. அந்த பிள்ளைக்கு நாள்தோறும் புதியவைகளை கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிள்ளை நன்மை தீமை சோத்திரம் தன் அறிவில் வருகிறது வரைக்கும் சோத்திரம், இது நன்மை இது தீமை என்று சொல்லி அது சோத்திரம் அறிகிறது வரைக்கும் அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் அதுக்கு புதிதான காரியங்கள் கிடைத்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே மாறுதல் ஒன்றும் இல்லை, புதுசு வந்துட்டு தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் ஏதோ சொல்றாரு, எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாட் த சேஞ்ச் பட் த ப்ராசஸ். அல்லேலூயா. மாற்றங்கள் அல்ல, புதிதானவைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறது போல சோத்திரம் அவர் புதிதாக்குறார். புதிதாக்கி ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாட் த சேஞ்ச், மாறுதல் அல்ல, ஆனால் புதியவைகள் வந்துக்கிட்டே இருக்கும். கரங்களை தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார், அதனால நம்ம நிர்மலமாகாமல் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவின் சத்துவங்கள் யாவும் புதிதாக்கப்பட்ட கொண்டே இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி, அவர் வைத்திருக்கிற அநாதி தீர்மானத்தின்படி சகலத்தையும் அவர் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கடைசி நாட்களில் வானமும் பூமி என்ன செய்யுமா? புதிதாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகா பெரிய நகரமாகிய எருசலேம் என்று சொல்லப்படுகிற தேவராஜ்யம் என்ன செய்யுமா? இந்த பூமியில என்ன வருமா? என்ன ஆக்கப்படுமா? சோத்திரம். இங்கே அஸ்திபாரம் போடப்படும். அல்லேலூயா. அது வந்து இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார், ஆனால் புதிய காரியங்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள் யாக்கோபு ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். 4:8. யாக்கோபு, நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை ஒரு மனமாக்குங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பிளானுடைய தேவ பிள்ளையே நீங்க ஒத்த பிளான்ல இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர் இயேசுக்கு விருப்பப்படி செய்யணுமா, இல்லை ஏன் விருப்பப்படி செய்யணுமா? அல்லேலூயா. 2 பிளான்ல நிற்கிற தேவ பிள்ளையே சோத்திரம், நீங்க ஒரு பிளான் ஆக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு 2 பிளான் இல்லாம போயிடும். சோத்திரம். எதைகள ஒரு பிளான் ஒன்னி சோத்திரம், நாம நினைத்திருக்கிற திட்டம் இல்லைன்னா தேவன் நினைத்திருக்கிற திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். பாஸ்டர், நாங்க எங்க திட்டத்தை நிறைவேற்றிட்டு சோத்திரம் அந்த டிராகன் ஊடா இயேசு திட்டத்துக்கு வருவோம்னா நடக்காத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஒரு வீடு கட்ட போறோம், நல்ல அழகான திட்டங்களை போடுறோம். சோத்திரம். ஒரு திட்டம் அல்ல, 2-3 திட்டங்களை நம்ம சோத்திரம் மேக்சிமம் ஒரு 3 திட்டத்தை வச்சுட்டு அதுல எது பிடிச்சிருக்கு செலக்ட் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? 2 திட்டத்தை வச்சுட்டு இன்னும் செலக்டே பண்ணல. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்ப கட்டி எழுப்பப்படுகிறது, எப்ப சோத்திரம் எந்த காலத்துல உயிர் மீட்சி அடைகிறது, எந்த காலத்தில் ஆசீர்வாதத்தை பெறுகிறது, எந்த காலத்தில் உயர்வை பெறுகிறது, எந்த காலத்தில் ஆண்டுடைய வழிநடத்தலை பெற போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 பிளான், வீட்டுக்கு 3 பிளான் வச்சு 3 பிளான்லாடி வீட்டுக்கு கட்டணும்னா நடக்காத காரியம். அல்லேலூயா. 3 பிளான் இருக்கிற அதுல ஒரு காரியத்தை எடுக்கணும், படபடா செய்யணும், வீடை கட்டணும், உள்ளே பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா.
அதே போல நமக்கு 2 திட்டங்கள் உடைய 2 வேலைகளா இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணி இந்த திட்டம் இல்லைன்னா இயேசுவோட திட்டம். அல்லேலூயா. அப்பதான் திட்டம் நிறைவேறும், அப்பதான் திட்டம் முடிவடையும். அந்த தேவனுடைய திட்டத்துக்குள்ள போகல, நம்ம மனிதனுடைய திட்டத்துக்கு வரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இயேசுவின் திட்டம் மாறாது. அல்லேலூயா. நாம் மனிதனுடைய திட்டம் மாறிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சூத்திரம். நாம் ஒரு வீட்டை கட்டி திட்டத்தை போட்டு வீட்டை கட்டுறோம், உள்ளது போனதுக்கு அப்புறம் இன்னும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறோம். இது மனிதனுடைய திட்டம். அல்லேலூயா. இது நம்முடைய திட்டம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் எல்லாவற்றையும் A to Z என்று சொல்லுகிறது போல சகலவற்றையும் உள்ளடங்கின திட்டம் தான் இயேசுடைய திட்டம். அங்கே நமக்கு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பெஸ்ட் அண்ட் சீப். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சம்பூர்ணமான அடங்கியப்பட்ட திட்டம் தான் இயேசுடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எந்த திட்டத்துல நீங்க உங்களை ஆயத்தப்பட போகிறீர்கள், ஆயத்தம் பண்ண போகிறீர்கள்? இயேசுடைய திட்டம் அவன் சம்பூர்ண நாட்களிலும் அவன் நிலை நிற்கக்கூடியது. நம்முடைய திட்டம் மாறிக்கிட்டே நிற்கக்கூடியது. சோத்திரம். சங்கீதம் 102வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. வாசியுங்கள். சங்கீதம் 102:27. இதோ நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். எப்படி? உமது ஆண்டுகள், ஆண்டுடைய ஆண்டுகள் என்ன செய்கிறது இல்லையா, முடிந்து போகிறது இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டுடைய ஆண்டுகள், ஆண்டுடைய வருஷம் என்ன செய்கிற போறது இல்லையா, முடிய போகிறதே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டுகள், நம்முடைய ஆண்டு முடிய போகுது. அல்லேலூயா. சோதரம். சில பேர் 60 ஏம் பண்றாங்க. சோதரம். சில பேர் 55 ஏம் பண்ணாங்க. சோதரம். சில பேர் 70 ஏம் பண்றாங்க. 100 எல்லாம் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். இப்போ பார்த்தாச்சுன்னா 45லே சோதரம் எல்லாம் ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வருஷ காலத்தை நாம் குறுக்கிட்டே போறோம். ஆனால் ஆண்டுடைய வருஷ காலத்துக்கு முடிவில்லை. அல்லேலூயா. அதுல இருந்து புரிகிறது தேவனுடைய திட்டம் அநாதி திட்டம். அல்லேலூயா. நம்முடைய திட்டம் கூறுகிறது. எந்த திட்டத்தில் நீங்கள் நிறைவேற்ற செயல்படுத்த போகிறீர்கள்? கடைசி ஒரு வேத வசனத்தை வாசித்து கடந்து போவோம். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் யாவும் நிலை பெயர்ந்து போனாலும், சோத்திரம், என் கிருபை உன்னை விட்டு நிலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாதவராய் இருக்கிற ஆண்டவர் அவன் நேற்று இன்னும் சதா காலங்களிலும் மாறாதவராய் இருக்கிறபடினால் நாம் நிர்மூலமாகவில்லை, நீங்கள் உறுதியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர், மனதுருகிற ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபையும் சோத்திரம் உடன்படிக்கையின் உறுதியும் என்னுடைய திட்டத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த திட்டத்தை செலக்ட் பண்ண போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி பாஸ்டர் சோத்திரம் செலக்ட் பண்றதெல்லாம் 2வது சோத்திரம். இன்னும் நாள் போகட்டும், இன்னும் காலம் போகட்டும். நல்ல. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டுகிறது. ஆண்டவர் நினைத்திருக்கிற ஆசையின்படி இந்த சரீரமும் இந்த இருதயமும் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் விருப்பப்படுகிறார், என் ஜனத்தை நான் கட்ட வேண்டும். அல்லேலூயா. தமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அவர் கரத்தை பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை திட்டத்தின்படி நடக்க, அவர் நடத்துகிற பாதையில நீங்கள் கடந்து போக, அவர் நடத்துகிற விதத்திலே நீங்கள் நடக்க விரும்ப நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உனக்கு ஏற்ற காலத்தில் புத்திர சுகாத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் காத்திருந்த ஆண்டவர் அவனை வழி நடத்தினார்.
சில அவருடைய விருப்பத்தின்படி ஆபிரகாமை வழி நடத்தினார், வழி நடத்தி கொண்டு வந்தார், அவனை ஆயத்தமாக்கினார், அவனுக்கு ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சந்ததியை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப திட்டத்தை, உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற கிருபையின் மகத்துவம் நிறைவேற்றப்படுகிற திட்டம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இது நான் பாதியில் விடுகிற ஸ்டேட்மெண்டா சோத்திரம், ஒரு உறுதியாக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமா நான் இந்த செய்தியை சொல்கிறேன். யாரெல்லாம் சோத்திரம் சீக்கிரமாய் இயேசுடைய திட்டத்திற்காகவும் இயேசு விருப்பப்படுகிற வழி நடத்தின்படி நடக்க தீர்மானிக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் அசையாமல் உறுதியாக இருக்கிறது போல அவருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் அசையாமல் உறுதியாய் நிற்க பண்ணுவாராக.